எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. அன்னை நருளாலே வருகின்ற 27ஆம் தேதி, இன்னும் ஒரு 18 நாள் கழித்து திருச்சியில் மலைக்கோட்டையில் ஸ்ரீ தாயுமானவர் தன்னுடைய குருநாதரை சந்தித்த அந்த மௌன மட்டம், மௌன குரு மட்டாலயம், அங்கே வச்சு ஒரு விழா எடுக்கிறோம். என்ன விழா அப்படின்னா, தாய்மானவர் பாடல்கள் அனைத்தையும் ஒரு கலைஞரை கொண்டு பாட வச்சு, பின்னணியில் வயலினும் மிருதங்கமும் இசைக்க வச்சு, அதை முறையாக ஒலிப்பதிவு பண்ணி அதையெல்லாம் சேர்த்து ஒரு ஒலிப்பேழை ஆடியோ ஆல்பம் அப்படியே வெளியிடுகிறோம். அதற்கான வெளியீட்டு விழா அங்கு 27ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறது. இது குறித்த பத்திரிகையும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் வரும். எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அப்படி கலந்து கொள்ளுகிறவர்களெல்லாம் 22ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு தெரிவிக்கணும், நாங்கள் வரோம் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். அந்தரவத்துக்கெல்லாம் பதிவு பண்ணுற மாதிரி பதிவு பண்ணணும். ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கு காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது. சில பேருக்கு முதல் நாளே வந்தால் தான் தோதாக இருக்கும். அதனால் அதுக்கும் மண்டப ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம். வந்து தங்கிட்டு காலையில் நிகழ்ச்சியில் கலந்துட்டு மத்தியானமும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவரவர் கோயிலுக்கு போகிறது, ஸ்ரீரங்கம் மாதிரி போகிறதுனா போயிட்டு கிளம்பலாம். முதல் நாள் மாலை எப்படி அந்தரவத்துக்கு வரீங்களோ அது மாதிரி 6 மணிக்குள்ளே இதுக்கு வரணும், மண்டபத்துக்கு வந்துடணும். அதனால் முதல் நாள் இரவு, மறுநாள் காலை, அன்றைக்கி மத்தியான நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே 3 நேரத்துக்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். அதனால் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். தாயுமானவர் பாடல்கள் அனைத்துக்கும் உரிய ஒலிப்பேழை, அது பற்றின விவரங்களும் அப்பொழுது தெரிவிக்கப்படும். அது மாதிரி விருப்பப்படுகிறவர்கள் அதை வாங்கி கொண்டு பயன்படுத்தலாம். இந்த பாடல்கள் அனைத்தையும் திரும்ப திரும்ப தினந்தோறும் தவறாமல் கேட்டு வந்தால் அப்படியே உள்ளத்தில் நல்லா இறங்கிடும். அது பெரிய சத்சங்கமாக நமக்கு இருக்கும். அதுக்காக தான் தாய்மானவர் பாடல் முற்றோதல் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த ஒலிப்பேழையை வெளியிடுகிறோம். அதில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். நமஸ்காரம். ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா.